இப்போ ஆல்ரெடி ஒரு கிளாஸில் வந்து நம்ம நதிகள் பற்றி பார்த்துருந்தோம். முக்கியமாக வட இந்திய நதிகளில் ஒரு 2-3 பார்த்த ஞாபகம் இருக்குது. ஸோ இன்றைக்கி திருப்பியும் ஒருக்கா ரிவிஷன் பண்ணுறோம். ஏன்னா ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் ரிவர்ஸ்லேருந்தே வந்துடும். பார்த்துருங்க, நம்ம மொத்தமே ஜாகிரஃபியில் 5 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க சிலபஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ 5 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வந்து இது ரிவர்னு நம்ம கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். 99% ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் இந்த ரிவரை வந்து கிடைக்கக்கூடிய மார்க் வரக்கூடிய ஏரியாவை நம்ம கொஞ்சம் கரெக்டாக கவர் பண்ணிக்கிடுவோம். ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சிந்து நதி பற்றி அன்றைக்கி பார்த்தோம். நான் லைட்டாக ஒரு ரிவிஷன் விட்டுறேன். அப்புறம் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணதை நான் வச்சுருக்கிறேன், பார்ப்போம். ஓகேவா? அதாவது சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் நம்ம அன்றைக்கி சிந்து, கங்கை, யமுனா, பிரம்மபுத்திரா இந்த மாதிரி கொஞ்சம் ரிவர்ஸ் மட்டும் அன்றைக்கி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேவா? கரெக்ட். ஸோ நான் என்ன பண்ண சொன்னேன்னா, ஒரு கிராஃப் வாங்கி வரைஞ்சி பழக சொன்னேன். ஓகேவா? சிந்து நதி என்னுடைய துணை ஆறுகள், அதாவது எப்படி கேட்பாங்கன்னா, இடதுகரை துணை ஆறுகள், வலதுகரை துணை ஆறுகள்னு கேட்பாங்க. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு. ஓகேவா? அந்த மாதிரி கேட்பாங்க. அதில் வந்து துணை நதிகளில் பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமாக ஸ்கூல் புக்கை ஒன்று நீங்கள் எடுத்து வச்சு ஒன்று பாருங்கள். இதில் கம்மியாக தான் இருக்கும். நம்ம படிச்சிருக்கக்கூடிய துணை நதிகளை விட அதில் ஒரு கம்மியான ஒரு நதிகள் தான் கொடுத்துருப்பாங்க. 10ஆம் கிளாஸ் புத்தகத்தில் இருக்குது. அப்புறம் 11th 12th ஏதோ ஒன்றில் ஜாகிரஃபி ஒரு புக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நதிகள் பற்றி இருக்கும். ஓகேவா? சரி, இது வந்து ஃபுல்லாகவே நான் அவுட் சோர்ஸில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். யூபிஎஸ்சி லெவலில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து இதை ரெஃபர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்கூல் புக் எடுத்து ஒருக்கா ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ரைட். ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஃபுல்லாகவே அவுட் சோர்ஸ் போயிட்டேன். ஏன்னா ஒரு நதி கன்ஃபார்மாக வருது. அப்போ ஒரு கொஸ்டின் வரும்போது நம்ம கொஞ்சம் தெளிவாக படிக்கிறோம். ஓகேவா? இதில் சோபு, குமல், டோஷி, குர்ரம், காபுல், கோனார்னு இருக்கும், அல்லது கூனார். ஓகேவா? ஸ்வாத். இப்போ கோனாருங்கிறது நம்ம ஆல்ரெடி படித்து வச்சுருப்போம். எங்கள் ஸ்கூல் புத்தகத்திலே படிச்சிருப்போம், கோனார் கைடு. ஸோ அந்த கோனாருங்கிறது சிந்து. அப்போ சிந்துவுக்கு கோனார் அப்படிங்கிறத, சிந்துட்டவி ஒரு கோனார் புத்தகம் இருந்துச்சு அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா கோனார், சிந்து அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு இதோட தொடர்புபடுத்தி படிச்சிங்கன்னா இந்த நதிகளை பற்றி நம்ம லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். நதிகளுடைய துணை ஆறுகளை பற்றி படித்து வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி வலதுகரை துணை ஆறுகளில் முக்கியமானது நான் கொடுத்துருக்காம பாருங்க, ஷியோக்கு, கில்கிட்டு, காபுல். அந்த நதி அப்படியே இங்கேருந்து வருகிறது. ஓகேவா? அப்போ அதனுடைய வலது பக்கம் மேலே இருக்கக்கூடியது வலது பக்கம், கீழே இருக்கிறது இடது பக்கம். ஓகேவா? மாற்றி எடுத்துடக்கூடாது. ஸோ காபூல், குர்ரம், கோனார் இதெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னா வலதுகரை ஆறுகள். ஓகேவா? ரைட். இடதுகரையில் முக்கியமான ஆறுகள் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, சட்லஜ், பியாஸ், ராவி, செனாப், ஜீலம். ஓகேவா? சீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இல்லைனா சட்லஜ், பியாஸ், ராவி, செனாப், ஜீலம். இந்த மாதிரி ஆர்டராக படித்து வச்சுடுங்க. ஓகேவா? அவன் சில நேரம் சொல்லியிருப்பான், தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி ஆறுகளை வரிசைப்படுத்துகன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்தியாவை விட்டு வெளியே பாயக்கூடிய ஆறுகள் தான் வலதுகரை ஆறுகள். ஓகேவா? மேக்ஸிமம் 1-2 மட்டும் தான் உள்ளே இருக்குது, இந்த கில்கிட்டும் ஷியோக்கும். மீதி உள்ளது மேக்ஸிமம் இந்தியாவை விட்டு வெளியே இருக்கிறதுனால அந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் இந்த உள்ளால் வரக்கூடிய இந்தியாவுக்குள்ளே வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இடதுகரை ஆறுகள் தான் வருது. ஸோ நீங்கள் இதை தான் தெளிவாக படிக்கணும். சீலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இந்த ஆர்டரில் படித்து வைங்க. மேலேருந்து சீலம் 1வது பிளேஸ், வட பக்கத்துலேருந்து தென் பக்கத்துக்கு பாருங்கள். சீலம் 2வது, சீனாப் 3வது, ராவி இல்லை இங்கேருந்து வந்தேன், ஜீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். சீலம், சீனாப், ராவி, அப்புறம் பியாஸ், அப்புறம் சட்லஜ். இந்த ஆர்டரில் தெளிவாக படித்து வச்சுக்கிடுங்க, ஒரு ஆர்டர் போட்டு. ஓகேவா? ரைட். அப்புறம் சிந்து நதி சம்மந்தமாக ஒரு கொஸ்டின், வலதுகரை துணை ஆறுகள், இடதுகரை துணை ஆறுகள் இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ரைட். கூட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சிந்து நதி பற்றி நீங்கள் ChatGPTலையோ எதையாவது போட்டு பாருங்கள், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்னு சொல்லி போட்டு பாருங்கள். உங்களுக்கு அதில் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கிடைக்கும், நோட்ஸ் கிடைக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகேவா? அடுத்தது கங்கை நதிக்கு பார்த்தோம். கங்கை நதியினுடைய துணை ஆறுகளில் வந்து இடதுகரையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராம்கங்கா,
கோமதி, காக்ரா, கண்டக், கோசி. புக்கில் இருக்கிறது காக்ரா, கண்டக், கோசின்னு இருக்கும். காக்ரா, கண்டக், கோசி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே ராம்கங்கா, கோமதி, காக்ரா, கண்டக், கோசி. ராம்கங்கா, கோமதி, காக்ரா, கண்டக், கோசி. ஓகேவா? அப்படி ஏதாவது ஒரு ஆர்டரில் சேர்த்து படித்து வச்சுருங்க. இது வந்து இடதுகரை துணை ஆறுகளில் வரக்கூடியது ராம்கங்கா, கோமதி, காக்ரா, கண்டக், கோசி. இந்த இருக்குது ராம்கங்கா, கோமதி, அப்புறம் கண்டக், கோசி. ஓகேவா? ரைட். அப்புறம் இந்த யமுனை, சோன், சம்பல் இது ரொம்ப முக்கியமான ஆறுகள், வலதுகரை ஆறுகள். யமுனை வந்து கங்கை ஆற்றினுடைய துணை ஆறுகளில் தான் வரும். யமுனா, சோன் இருக்கு, சோன், சம்பல், பெட்டுவா, கென் இதெல்லாம் இதனுடைய இது துணை ஆறுகளில் வரும்னா வலதுகரை ஆறுகள். ஹென் இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. கென், பெட்டுவா. அப்புறம் சிந்துன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். சிந்துனா சிந்து நதி கிடையாது, இது வேற ஒரு சிந்து. அப்புறம் இதாக இருக்குது யமுனை நதி. நான் இருக்கா யமுனா நதி வருது பார்த்தீங்களா? இந்த யமுனை நதிக்கு ஒரு துணையாறு போய் சேருது பாருங்கள். யமுனை நதியினுடைய துணையாறுகளில் தான் இவ்வளோ இருக்குது. சிந்து, சம்பல், பனாஸ் இது இவ்வளோ போய் யமுனையில் போய் சேருது. ஸோ யமுனைக்குன்னு தனியாக கேட்டாங்கன்னா அந்த பனாஸ், சம்பல் இதெல்லாம் போய் யமுனை கூட சேருது. ஓகேவா? ரைட். அப்புறம் இந்த யமுனா இருக்குது பாருங்கள். சம்பல், சிந்து, பெட்டுவா, கென். இங்கே இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இடதுகரை ஆறுகளில் ரிஷிகங்கா, அனுமன் கங்கா, ரெண்டு நதிகள் தான். ரிஷிகங்கா, அனுமன் கங்கா. ஸோ இந்த கங்கை நதியை தான் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா ரிஷிகங்கா, அனுமன் கங்கான்னு பிரித்து வச்சுருக்கிறாங்க. வலதுகரை ஆறுகளில் வந்து நிறைய இருக்குது. சம்பல், சிந்து. கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ஒரு நாள் படித்தா புரியாது, 2 நாள் படித்தாலும் ஞாபகம் இருக்காது. வாரத்துக்கு ஒரு கால் ஆகுது. அதாவது ஜாகிரஃபின்னு எடுக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டில் உங்களுக்கு நினைவு வர்றது வந்து இந்தியாவினுடைய அமைவும் தோற்றம் அந்த மாதிரி வரக்கூடியது. அது வந்து 10th புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டர் நீங்கள் கிளியராக மைண்டில் ஒரு லைன் விடாமல் அளவு படித்து வச்சுருங்க. ஸோ அந்த அமைவிடம் தோற்றத்துலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் அடிச்சிடலாம். அந்த இமயமலை அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. 2வது கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு ரிவர் வரும். ஓகேவாச்சா? ஓகேவா? அடுத்த வளங்கள் டாப்பிக்லேருந்து ஒன்று வரும். மண் இது சம்மந்தமாக உள்ளதுலேருந்து ஒன்று. ஓகேவா? அப்புறம் அந்த கடைசியாக நமக்கு வந்து இந்த இதெல்லாம் இருக்குல்ல, சரணாலயங்கள் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குல்ல, அந்த ரெட் புக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விலங்குகள், வன உயிரி சம்மந்தமாக அப்படிப்பட்டதுலேருந்து ஒன்று. இல்லைன்னா அந்த நீர்வீழ்ச்சிகள், முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பேன். மொத்தம் 5 கொஸ்டின். ஸோ அப்போ நீங்கள் ஜாகிரஃபின்னு எடுத்தாச்சுனாலே ஃபஸ்ட்டு அமைவிடம் தோற்றம் அந்த பாடத்தை தெளிவு பண்ணி வச்சுட்டு 2வது இந்த ரிவர் பாடத்தை தெளிவு பண்ணிடுங்க. இது அப்பப்போ ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். சரி, எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்கட் போட்டு நெட்டில் தேடி பாருங்கள். அதுக்கு ஏதாவது ஒருத்தன் எவனா ஷார்ட்கட் எழுதி வந்திருப்பான், அதை பார்த்து படித்து வச்சுருங்க. ஓரளவு ஞாபகம் இருக்கும். இல்லைனா நீங்களாக ஷார்ட்கட் போட்டுற வேண்டியதான். இல்லைனா அந்த மேப்பை திருப்பி வரைஞ்சி பார்த்தாலே போதும். இம்போஷன் எழுதுன மாதிரி ஒரு 5 தடவை வரைஞ்சி பார்த்தீங்கன்னா குறிச்சிடலாம். ஓகேவா? ரைட். மேட்ச் போட்டு பார்த்த மாதிரி மேப்பு போட்டு பார்த்துட வேண்டியதான். அடுத்து பிரம்மபுத்திரா. இந்த லோஹித்து நிறைய பேருக்கு பேர் லோஹித்துன்னு இருக்கும். பசங்களுக்கு பேர் இப்போ புதுசாக வைக்கிறாங்க. லோஹித்து, தான்ஸ்ரீ, ஓகேவா? கோபிலி கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஈஸியான குழந்தைகளுக்கு பேர் மாதிரி இருக்குது. ஓகேவா? தி பேங்க்னு வரும். இல்லைனா பேங்க்னு வச்சு படிச்சுக்கிடுங்க. பேங்க் இதாக இருக்குது பாருங்கள். தி பேங்க், லோகித்து, அருணா பர்னி என்ன பலனி சரியா, பரலி நர்சி, டிக்கோ, தன்ஸ்ரீன்னு இருக்கா, தன்ஸ்ரீ. அப்புறம் கோபி, இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய கோபிகா, தனுஸ்ரீ, அப்புறம் திக்கு. இதான் கார்ட்டூனில் வரக்கூடிய கேரக்டர் மாதிரி இதை ஞாபகம் வச்சுங்க, ஞாபகம் இருக்கும். லோகித்து இவங்கெல்லாம் எங்கே பிரம்மபுத்திராவில் வரக்கூடிய துணை நதிகளில் வரக்கூடியவங்க. ஓகேவா? இதில் இடதுகரை ஆற்றுகளில் வரக்கூடியது. அப்புறம் வலதுகரை ஆறுகளில் வந்து சுபன்ஸ்ரீ, மானஸ், இது புக்கிலே இருக்குது. மானஸ், திஸ்தா, சுபன்ஸ்ரீ, மானஸ், திஸ்தா. அப்புறம் என்ன கொடுக்குறாங்க, கமங்க், திஸ்டான்னு இருக்குது.
மானஸ்னு இருக்குது, சுபன்ஸ்ரீன்னு இருக்குது, அப்புறம் இன்னொரு பேர் சங்கோஸ்னு ஒன்று இருக்குது, சான்கோஸ். இந்த கமங் தான் எங்கே வரைஞ்சிருக்காங்கன்னு தெரியாது, பார்த்துனுங்க. கமங்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேவா, ரைட்டு. அப்புறம் ஹிமாலயன் ரிவர்ஸ், இமயமலையிலேருந்து உருவாகக்கூடிய ஆறுகளில் இப்போ தான் பார்த்தோம். லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், அதாவது இடதுகரை ஆறுகள் வலதுகரை ஆறுகள் அந்த மாதிரி பார்த்தோம். அதில் இந்தஸுக்கு நம்ம பார்த்தோம், இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், இது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, ரைட். நம்ம ஏற்கனவே பார்த்தது இங்கிலீஷில் இருக்குது. அப்புறம் தீபகற்ப ஆறுகளுக்கு வந்துடும். இதெல்லாம் இமயமலை ஆறுகளில் தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். எத்தனை ஆறுகள்? ஒரு 1 2 3 இந்த 4 ஆறுகளும் வந்து இமயமலை சம்பந்தமாக வரக்கூடிய ஆறுகள். அடுத்து தீபகற்ப ஆறுகளில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம பார்க்கணும் இன்றைக்கி. கோதாவரி, ஜிஓடி, இதுதான் இந்தியாவில் பாயக்கூடிய 2வது பெரிய ஆறு, நீளமான ஆறு. சரியா, கோதாவரி. இது காடுன்னு படித்து வச்சுக்கோங்க, காடு. கோதாவரி ரிவர் சிஸ்டம் பாருங்கள். கோதாவரி ரிவர் சிஸ்டம் எப்படி இருக்குது? இது கொஞ்சம் நிறைய இருக்குது. ஏன்னா அப்போ தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய பெரிய ஆறுன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி. சரியா, அங்கே வட இந்தியாவில் எப்படி இமயமலையில் அந்த சிந்து நதி இருக்கிறதோ அதே மாதிரி இங்கே தக்கான பகுதி, அதாவது தீபகற்ப பகுதிகளில் வரக்கூடிய ஆறுகளில் நீளமான ஆறுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோதாவரி. ரைட். எங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாசிக்கில் உருவாகிறது. இந்த ராஜமுந்திரியில் போய் கடலோடு கலக்கிறது. ஓகேவா, ஞாபகம் வச்சுருங்க. கோதாவரியில் வந்து லெஃப்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பேரெல்லாம் பெண் பிள்ளைகள் பேர் மாதிரி அப்படி, அதெல்லாம் ரிவர்னாலே லேடிஸ் பேராக தான் இருந்த மாதிரி இருக்கும். பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, சபாரி, அப்புறம் சலேரு அப்படின்னு இருக்குது. சலேரு இதெல்லாம் லெஃப்ட் பேங்கில் வரக்கூடியது. ரைட் பேங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது, 2 தான். மஞ்சிரா, மனேர், ஆனால் இங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க. கீழே பாருங்கள், நிறைய கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் பேங்க் ரைட் பேங்கில் நிறைய இருக்குது. 9 இருக்குது லெஃப்ட் பேங்கில். ரைட் பேங்கில் வந்து நசார்டி, தர்னா, பிரவரா. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கண்டிப்பாக படிச்சிருங்க. கோதாவரி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, இந்த இடத்துல அந்த இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, சலாமி, சபரு, இந்த மாதிரி கொஞ்சம் பேர்கள் மட்டும் இருந்துச்சு. ஓகேவா, அதை தெளிவாக படிச்சிருங்க. ஸோ ஸ்கூல் புக்கையும் இதையும் கம்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்து நீட்டாக படிங்க, அழகாக இருக்கும். சரி, அடுத்தது கிருஷ்ணா நதியினுடைய துணை ஆறுகள் அப்படின்னு மொத்தமாக பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா, கொய்னா, பீமா, இதெல்லாம் புக்கில் இருக்குது. கொய்னா, பீமா, முசி, இந்த 3 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது துங்கபத்ராவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணாவுக்கு வந்து துங்கபத்ரா, கொய்னா, ஸ்கூல் புக்கில் பீமா, முசி. இது எப்படியாவது ஒரு வழியில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கிருஷ்ணனையும் பீமனையும் ஞாபகம் வச்சுக்கலாம், அதனால 1. அப்புறம் இந்த கொய்யாக்கா வந்து கொய்தான் இருக்கா, அப்போ பீமா வந்து கொய்துருவான் எல்லாரையும் அப்படிங்கிற மாதிரி. இல்லைனா கிருஷ்ணன் அம்பு விட்டு கொய்துருவார், அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஞாபகம் வச்சுடுங்க. சரியா, ரைட்டு. அவர் அம்பு விடுறதுனால இங்கே வந்து துங்கபத்ராவும் கிருஷ்ணாவும் தொடர்பு படுத்தி வச்சுக்கிடுங்க. துக்கம் வர்றது மாதிரி ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுடுங்க. அவங்க எல்லாரையும் கொய்து அம்பு வச்சு கொய்கிறதுனால துக்கம் வருது அப்படின்னு படிச்சுங்க, அது துங்கம்னு படிச்சுக்கிடுங்க. அடுத்த கட்டபிரபா, மலபிரபா, அப்படி 2 பிரபா இருக்குது. ஓகேவா, அப்படி வரக்கூடியதுனால யார் தான்? கிருஷ்ணன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுடுங்க. ஓகேவா. அப்புறம் காவிரியினுடைய துணை ஆறுகள் பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது. இதை பவானியை ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் பவானி, நொய்யல், அமராவதி, இந்த 3 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் புதுசாக படிக்கிறது என்ன இருக்குது? கபினி, அர்க்காவதி, ஹரங்கி, ஹேமாவதி, இதெல்லாம் வந்து அந்த ஆந்திராவுக்குள்ளே அங்கே எங்கேயா இருக்குமா இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக பவானி, நொய்யல், அமராவதி இதை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸ்கூல் புக்கில் பவானி, நொய்யல், அமராவதி இருந்த மாதிரி தான் ஞாபகம். நீங்கள் புதுசாக படிக்கிறது ஹேமாவதி, ஹரங்கி, அக்கா அப்படிலாம் ஏதாவது ஒரு இதாக தொடர்பு படுத்தி படிங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். அர்க்காவதி, கபினி, பவானி, நொய்யல், அமராவதி. ஓகேவா, ரைட். அப்புறம் மகாநதி, நர்மதா, தபதி 3 பார்க்கணும்.
இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சீனாத்து டெலன் இருக்கும், இங்கே டெலன் இருக்குது. அப்புறம் இதெல்லாமே ஸ்கூல் புக்கை தாண்டி ஸ்கூல் புக்கில் சீனாத்து டெலன், அப்புறம் என்ன ஒன்று இருந்துன்னு நினைக்கிறேன். இங்கே ஹஸ்தோ, மாண்டு, இப்பு, ஓங்கு இந்த மாதிரி வித்தியாசமான பேர் இருக்கிறது மகாநதி. ஓகேவா, சீனாத், டெல். நர்மதாவை பாருங்கள், ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படித்தாலே போதும். இதே தான் அங்கேயும் இருக்கும். பஞ்சர், தாவா, பர்னர், இங்கே புர்னர்னு போட்டிருக்கு. பர்னர், பஞ்சர், தாவோ, அப்புறம் குந்தி, ஷர், இதெல்லாம் வந்து நர்மதை ஆற்றினுடைய துணை நதிகள். ஓகேவா, ரைட். தபதி, தப்தி ஆற்றினுடைய துணை நதிகள் பார்த்தீங்கன்னா கிர்னா, பூர்ணா, பஞ்சாரா. அங்கே ஒன்று இடத்துல பஞ்சர்னு பார்த்துருப்பீங்க, இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பஞ்சர்னா நர்மதை. ஓகே, நர்மதை, பஞ்சர். இங்கே தபதி வந்து பஞ்சாரான்னு இருக்கும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா பார்த்துக்கணும், மாற்றிடக்கூடாது. ஓகேவா, கீர்னா, பூர்ணா, வாஹி அப்படின்னு இருக்கும். வாகூர்னு போட்டிருக்கு, இங்கே வாஹின்னு இருந்தது ஸ்கூல், வாஹீர் இந்த மாதிரி. ஓகேவா, ரைட்ஸ். ஸோ இதை ஒர்க்காக படித்தா ஞாபகம் இருக்காது, திருப்பி திருப்பி படிக்கணும். ஓகேவா, ரைட்ஸ். இல்லை ஒன்று விட்டாங்க, பூரி, அதான் பூர்ணான்னு போட்டிருக்காங்களா. கிர்னா, பஞ்சாரா, போரி, அனர். இங்கிலீஷில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அனர் இருக்குது, இங்கே விட்டாங்க. அனர், போரி, பூரின்னு இருக்கும், அதை போரின்னு மாற்றி போரின்னு படிங்க. போரி, பஞ்சாரா, கிர்னா, பூர்ணா, கிர்னா. சரியா, பூர்ணா, கிர்னா, பூர்ண, கிர்னா அப்படி படிச்சுங்க. தபதி. ஓகே, அடுத்தது இது அவ்வளோ அதனுடைய துணை ஆறுகளை பற்றி படித்தோம். ஏன்னா ஒவ்வொரு ஆறும் எவ்வளோ நீளம் இருக்குது அப்படிங்கிறத படிக்கணும். எவ்வளோ நீளம் இருக்குது, அதனுடைய பிறப்பிடம் எங்கே, அது மாதிரி முக்கிய துணை ஆறுகள்னு சொல்லி கொஞ்சம் நான் பிரித்து கொடுத்துருக்குறேன், ஒரு டேபிள் மாதிரி. ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு சிந்து நதியை பற்றி பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறது எல்லாமே அப்ராக்சிமேஷன் வேல்யூவாக இருக்கும். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதையும் நீங்கள் மேக்ஸிமம் துல்லியமாக ஒரு வேல்யூவுமே இருக்காது. ஸ்கூல் புக்கில் ஒரு மாதிரி இருக்கும், இங்கே ஒரு மாதிரி இருக்கும், வேற ஒரு புக்கில் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு அப்ராக்சிமேஷன் வேல்யூ நீங்கள் கரெக்டாக மைண்டில் செட் பண்ணிக்கணும். 3100 சம்திங், அதுதான் என்னது சிந்து நதியினுடைய மொத்த நீளம். எல்லாம் நெட்டில் போட்டு பாருங்கள், இதே ஆன்சர் இதே ஸ்கூல் புக்கில் இதே இருந்துச்சுன்னா ஓகே எடுத்துக்கலாம். இல்லைனா ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தப்பாக ஏதாவது கொடுத்துருந்தா கூட நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத காட்டி மார்க் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் நோட்ஸில் ஸ்கூல் வேல்யூஸ் ஏதாவது வித்தியாசமாக இருந்துச்சுன்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ 3180ங்கிறது சிந்து நதியினுடைய மொத்த நீளம். ஆனால் இந்தியாவில் பாயறக்கூடியது பார்த்தீங்கன்னா 11141. ஓகேவா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுருங்க. 11114 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுருங்க. இல்லை மொத்தமாகவே எல்லாமே 111 இந்தியாவில் ஒரு 4 1 பாயுது. ஒரே ஒரு 3 கிலோமீட்டர் தான் என்னது நடக்குது, வித்தியாசமாக இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிறதுக்கு சிந்து அப்படின்னாலே 1 1 1 1. ஓகேவா, அப்படிங்கிறது இந்தியாவில் பாய்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. கங்கைனா 25 25, சிந்துனா 11 11 இந்தியாவில் பாய்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. 11 11 25 25 அப்படிங்கிறத நீங்கள் வந்து மைண்டில் செட் பண்ணுறதுக்காக படிச்சுக்கிடுங்க. ஓகேவா, அப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூவாக இருந்தால் நீங்கள் ஆப்ஷனில் அடிச்சுக்கலாம். சிந்து நதியா இந்தியாவில் என்னது 11 11, கங்கை நதியா மொத்த நதியும் இந்தியாவிலே பாய்கிறது 25 25, பிரம்மபுத்திரா மொத்த நீளம் 2900, ஆனால் இந்தியாவில் பாய்கிறது 900 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டாக காணாமல் போயிடும். பிரம்மபுத்திரா 2900 வரம் 900 தான் இந்தியாவில் பாய்கிறது. 900 சம்திங், அதான் 916 கிலோமீட்டர் இந்தியாவில் பாய்கிறது. ஓகேவா, ரைட். இனிமேல் இந்த 3 நதிகளை பார்த்தோம், சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. ஓகேவா, வட இந்திய நதிகள், இமயமலையிலேருந்து வரக்கூடிய நதிகள். இது எங்கெங்கே பிறக்கக்கூடிய இடம், அது எங்கே உருவாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சிந்து நதியானது மானசரோவர் ஏரிக்கு அருகில் திபெத் பகுதியில் உருவாகிறது. இது ரொம்ப முக்கியமாக படிக்கணும். சிந்து நதி எங்கே உருவாகிறது, மானசரோவர் ஏரிக்கு அருகில். ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, அதில் கொஞ்சம் டேட்டாஸ் இருக்குது. ஓகே, ஞாபகம் வச்சுருங்க. அதில் உயரம்லாம் கொடுத்துருப்பாங்க, கடல் மட்டத்திலிருந்து 50 ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ரைட். அப்புறம் கங்கை, கங்கைங்கிறது எங்கே உற்பத்தி ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான், உத்தரகாண்ட் பகுதியில் உற்பத்தி ஆகிறது. கங்கோத்ரிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகிறது. பிரம்மபுத்திராவும் திபெத்தில் தான் உற்பத்தி ஆகிறது. சிந்து நதியும் திபெத்தில் தான் உற்பத்தி ஆகிறது. அது மானசரோவர் ஏரிக்கு அருகில். இது செமாயுங்டன் பனிப்பாறையில் உற்பத்தி ஆகிறது. ஸ்கூல் புக்கில் ரெண்டுமே மானசரோவர் ஏரி பக்கத்தில் தான் கொடுத்துருப்பாங்க.
ஆனால் இது கரெக்டாக மானசரோவர் ஏரிக்கு அருகில்னு போட்டிருப்பாங்க. இங்கே மானசரோவர் ஏரிக்கு பக்கத்தில் செமாயுண்டன் பனிப்பாறையில்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ரைட் படிச்சுக்கணுங்க. அப்புறம் கோதாவரி, இது 1465ங்கிறது கரெக்டு தான் கிலோமீட்டர். கோதாவரி 2வது பெரிய இந்தியாவில் பாயக்கூடிய நதிகளில் 2வது பெரிய நதி எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த கோதாவரி. கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இவன் 1465 காடு கிருஷ்ணா அப்படின்னு படித்து வச்சுக்கோங்க. எப்படி படிக்கணும்? காடு கிருஷ்ணான்னு படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு காடு, 2வது கிருஷ்ணன், காடு கிருஷ்ணன். அப்போ காடு ஃபஸ்ட்டு, 2வது யார்? கிருஷ்ணன் செகண்டு. அந்த வேர்டில் வரக்கூடியது காடு கிருஷ்ணா. கோதாவரி ஃபஸ்ட்டு, கிருஷ்ணன் 2வது. லாடு கிருஷ்ணான்னு சொல்கிற மாதிரி காடு கிருஷ்ணான்னு படித்து வச்சுக்கோங்க. ஸோ 1465 கிலோமீட்டர், 1400 கிலோமீட்டர். ரைட். இவர் எங்கே உற்பத்தியாக? கோதாவரி நாசிக்கு. நம்ம தான் அந்த மேப்பில் பார்த்தோம், இருக்குல்ல, நாசிக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரஃபாக மேப்பு போட்டு படிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நாசிக்கில் தொடங்கி ராஜமுந்திரி, ஓகேவா, அந்த மாதிரி படித்து வச்சிட்டிங்கன்னா கிளியராக இருக்கும் மேக்ஸ் படித்த மாதிரி. ஓகேவா, கோதாவரியா கரெக்டாக டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கிருஷ்ணா நதி வந்து 1400 கிலோமீட்டர். இது மகாபலேஸ்வர். கிருஷ்ணன் வந்து மகா கிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சு மகாபலேஸ்வர், மகாராஷ்டிரா, அதுலேயே பேர் இருக்குது. மகாராஷ்டிராவில் இருந்த மகாபலேஸ்வருங்கிற இடத்துல உற்பத்தி ஆகக்கூடியது தான் இந்த கிருஷ்ணவனுக்கு துங்கபத்ரா பார்த்தோம், பீமா, கொய்னா, முசிங்கிறத பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ரைட். கோதாவரிக்கு தெரியும் பெண்கங்கா, இந்திராவதி, அந்த பெண் பிள்ளைகள் பேரஞ்சனம்ல, பெண்கங்கா, இந்திராவதி, மஞ்சிரா, சபரி, பிரணிதா, இதெல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் வந்து கோதாவரி கூடியது. பிரம்மபத்ராய்க்கு வந்து இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. திபாங்க், லோஹித் பார்த்தோம், மானஸ், திஸ்தா, சுபன்ஸ்ரீ, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் கங்கைக்கு வந்து நான் சொன்னேன் யமுனை தான் பெரிய துணையாறு. அப்புறம் கோசி, காண்டக், சோன், அப்புறம் ராம்கங்கா, இதெல்லாம் முக்கியமான நதிகளாக சொல்லியிருக்காங்க. இது சீலம், ஜீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். சீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம், படித்து வச்சுருங்க. ரைட். எது எந்தெந்த நதியினுடைய துணையாறுகள். அப்புறம் நர்மதை ஆறை பற்றி கொடுத்துருப்பேன். நர்மதை ஆறு 13 அப்படிங்கிற மாதிரி படிச்சுனாங்க. 11 படித்தோம். அப்புறம் 25 படிச்சிங்க. அப்புறம் 2900 900. அப்புறம் 1465 ஒரு 65 குறைச்சி 1400 வரிசையாக. அப்புறம் 13 12 அப்படி ரிவர்ஸில் படித்தாலும் 1 3 1 2ன்னு படித்தாலும் சரி தான். 13 படித்தாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அவங்க இது விருப்பம். 13 படிங்க. நர்மதா 13 இல்லை 13 12. அப்புறம் யமுனைக்கு அதோட ஒரு 50 கூடுதல், 50 60 கூட்டிக்கிடுங்க. 60 கூட்டி யமுனை, நர்மதா, யமுனை. இது எங்கே? நர்மதா எங்கே உற்பத்தி ஆனால் அமர்கண்டக் பீடபூமி, ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய பிரதேஷ். நர்மதா மத்திய பிரதேஷ். நறுமணம் வரணுன்னா ரூம் மத்தியில் தான் கொண்டு ஸ்ப்ரே வைக்கணும் அப்படின்னு படித்து வச்சுருங்க. பத்தியை கொளுத்தி வைக்கணும், எதா ஒன்று. ஸோ அப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா நர்மதா மத்தியம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சு மத்திய பிரதேசில் உள்ள அமர்கண்டக் பீடபூமி, அமர்கண்ட பீடபூமிங்கிறது தான் நர்மதை. யமுனை, யமுனோத்ரி, உத்தரகாண்ட். கங்கை, கங்கோத்ரி, உத்தரகாண்ட் படிச்சிங்களா? அதே மாதிரி யமுனை, யமுனோத்ரி, உத்தரகாண்ட். அப்புறம் மகாநதி சத்தீஸ்கர் மாவட்டத்தில் ராய்ப்பூர், சிகாவா அப்படிங்கிற பகுதியில் தான் மகாநதி உற்பத்தி ஆகிறது. ஓகேவா, ரைட். காவிரி உங்களுக்கு தெரியும், 800 கிலோமீட்டர் இந்தியாவில் பாய்கிறது. அது தலைக்காவிரிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகிறது. அது குடகுங்கிற கர்நாடகா பகுதியில். ஓகேவா, ரைட். அப்புறம் கடைசியாக தப்தி 724 கிலோமீட்டர். அது எங்கே? முல்தாய், மத்திய பிரதேசத்தில். ஏற்கனவே ஒரு மத்திய பிரதேஷ் பார்த்தீங்க, நர்மதை, தப்தி ரெண்டுமே எங்கே தான் உற்பத்தி ஆகிறது? மத்திய பிரதேசில் தான் உற்பத்தி ஆகிறது. அது அமர்கண்டக் பீடபூமி. இது வந்து பெதுல், முல்தாய், மத்திய பிரதேஷ். தபதி, முல்தாய். ஓகேப்பா, அடுத்தது இது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா, திருப்பி கொஞ்சம் ரிப்பீட் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். யூபிஎஸ்சினா ஆர்ஆர்பி, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இயற்கை கரைகள் அப்படிங்கிறது நேச்சுரல் ஆர்ஆர்பியில் கேட்டிருக்கிறாங்க, என்டிபிசியில். ஓகேவா,
நேச்சுரல் லீவிஸ் ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயற்கை கரைகள்னால் ஆறு வந்து தன் பாதியில் போகும்போது படிவாக்கக்கூடிய அந்த நில வடிவங்களை தான் ஆற்றின் படிவு நிலங்கள் தான் இயற்கை கரைகள். ஆற்றினுடைய கரைகள் இயற்கையாக வரக்கூடியது. ஸோ அப்படி இருக்கட்டும். 2வது கொஸ்டின், எந்த நதி படுகைகளில் உலகினுடைய அதிக மக்கள் தொகை கொண்ட நதி படுகையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வரக்கூடிய பெரிய பெரிய ஆறுகளில் கூட மக்கள் தொகை அதிகமாக இல்லை அந்த கரையோரம். ஆனால் கங்கை நதியில் அந்த கரையோரம் மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம், விவசாயத்தை நம்பி இந்தியா இருக்கிறதுனால அந்த நதி படுகையில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட எதுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே கங்கை நதி தான். ஓகேவா? அதே மாதிரி நைல் நதியை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நைல் நதி தான் உலகின் மிக நீளமான நதி. தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? எகிப்தினுடைய உயிர் நாடி என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாலும் இந்த நைல் நதி தான் எகிப்தினுடைய உயிர் நாடி. சரி, ஓகே. அடுத்தது அடுத்தது வற்றுமாறு எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. வற்றுமாறு, வற்றாதாறுகள் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. மேக்ஸிமம் இமயமலையிலேருந்து வரக்கூடிய ஆறுகள் எதுவுமே வற்றாது. ஓகேவா? ஏன்னா ஐஸ் கட்டி உருகியாவது என்ன வந்துட்டு இருக்கும், ஆறு உற்பத்தியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ எது வற்றுமாறுன்னு கேட்டால் பிரம்மபுத்திராங்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா இமயமலையிலேருந்து வரக்கூடியது. கங்கையும் வற்றாது, சிந்து நதியும் வற்றாது. அப்போ கிருஷ்ணா நதி மட்டும் என்ன செய்யலாம், வற்றக்கூடிய ஒரு ஆறு. ஓகேவா? ரைட். வற்றும் ஆறுகளுக்கு உதாரணமாக இங்கே நம்ம இதில் கொடுத்துருந்தாங்கல்ல, தென்னிந்திய ஆறுகளில் உள்ளதில் வந்துடும். கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதியெல்லாம் வற்றக்கூடிய ஆறுகள் தான். சரி, இது இப்படியும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எது வங்காள விரிகுடா கடலில் கலக்கக்கூடியது, எது அரபிக் கடலில் கலக்கக்கூடியது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வங்காள விரிகுடா கடல் வந்து எந்த சைடு இருக்குன்னா கிழக்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது தக்கான பகுதியில் வரக்கூடிய ஆறுகள் மேக்சிமமே எங்கே தான் போய், ஏன்னா அந்த முக்கோண வடிவ பீடபூமிங்கிறது தக்கான வடிவ பீடபூமி. அது ஒரு சாய்வான பீடபூமி. எந்த சைடு பார்த்தா கிழக்கு சைடு பார்த்தா சாய்ஞ்சிருக்கும். அதனால் மேக்ஸிமம் எல்லா நதிகளும் இதில் உற்பத்தி ஆகக்கூடியதெல்லாம் எங்கே தான் பார்த்து போயின்னா எங்கே தான் கிழக்கு நோக்கி தான் போகும். அப்போ வங்காள விரிகுடா கடலில் எது கலக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோதாவரி, இந்த நர்மதே, தப்தி, இந்த லூனி, இந்த மூணுமே எங்கே பார்த்து போகணும்னா அரபிக்கடலை பார்த்து போகக்கூடியது. ஓகேவா? நர்மதே, தப்தி, இந்த லூனி. ஓகேவா? இதெல்லாம் வந்து அரபிக்கடலை நோக்கி போகக்கூடியது. கோதாவரி மட்டும் நமக்கு கிழக்கு சைடு பார்த்து போகக்கூடியது. ரைட். அப்புறம் வங்காளதேசத்துக்குள்ள ஒரு ஆறு நுழைந்த பிறகு, இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது, பார்த்துடுங்க. எந்த நதி அதன் கீழ்ப்பகுதியில் ஜமுனா நதி என்று அழைக்கப்படக்கூடிய நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மபுத்திரா நதியை தான் ஜமுனான்னு சொல்லுவாங்க. வீடியோ தெரியலையா? வேற யாருக்காவது இந்த கம்ப்ளைண்ட் இருக்கா? வீடியோ தெரியாம இருக்குதா? யாருக்காவது வீடியோ தெரியாம இருக்குதா? இப்ப ஷோ ஆகுது சார். இப்ப ஷோ ஆகுதா? ஓகே. இல்ல. ஓகே. இல்லனா என்ன அர்த்தம்? தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது தானே? எல்லாருக்கும் தெரியுது. ஆமா. ஓகே ஓகே. சரி, ஓகேவா? அப்போ வங்காள தேசத்துக்குள்ளால ஒரு நதி நுழைந்த பிறகு ஜமுனா நதி என்று அழைக்கப்படுகிறது என்றால் அது பிரம்மபுத்திரா. ஓகேவா? நல்ல ஞாபகம் வச்சுடுங்க, இது முக்கியமான கொஸ்டின் தான். பிரம்மபுத்திரா வங்காளத்துக்குள்ளே போயாச்சுன்னா அது எவ்வாறு அங்கே அழைக்கிறாங்கன்னா ஜமுனா நதினு அழைக்கிறாங்க. பாருங்கள், அது எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகுதுன்னு பாருங்களாம். அது உருவாகக்கூடியது திபெத்து, அப்புறம் வடகிழக்கு இந்தியா மற்றும் பங்களாதேஷ் வழியாக பாய்கிறது. இவ்வளோ இடங்களுக்கு அது போகுது. திபெத்து பகுதியில் எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா எர்லுங், சாங்போன்னு அழைப்பாங்க. திபெத்து பகுதியில் அந்த மொழியில் எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா சாங்போன்னு அழைக்கிறாங்க. அருணாச்சல பிரதேசத்தில் வந்து சியாங் திகாங்னு சொல்கிறாங்க. பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு எத்தனை பேர்னு பார்த்துனுங்க. ஒன்று எர்லுங் சாங்போ, அருணாச்சல பிரதேசத்தில் போகும்போது சியாங் திஹாங் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அஸ்ஸாமி மொழியில் லுயிட்டு மற்றும் லுயிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வங்காள மொழியில் ஜமுனா, நான் வந்துட்டு ஜமுனா. வங்காள மொழியில் எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா ஜமுனா என்று அழைக்கிறாங்க. ஸோ அது வங்க தேசத்துக்குள்ளே போன பிறகு ஜமுனா என்று அழைக்கப்படக்கூடிய ஆறுன்னு கேட்டாங்கன்னா பிரம்மபுத்திரா. அப்புறம் கங்கையும் பிரம்மபுத்திராவும் ஒரு இடத்துல மிக்ஸ் ஆகும், சேரும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுட்டு, கங்கை ஆறும் பிரம்மபுத்திரா ஆறும் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது. அதுக்கு பேர் மேக்னா. ஓகேவா? மேக்னா. இது இந்த பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திராவின் இணைந்த நீரோடைக்கு என்ன பேர்னா மேக்னா என்று அழைக்கப்படுகிறது. அது எங்கே போய் பங்களாதேஷ்லேயாக்கும் போகுது.
பங்களாதேஷ்னா இந்தியாவினுடைய அண்டை நாடு, பக்கத்து நாடெல்லாம் தான் வரும். பங்களாதேஷினுடைய ஒரு முக்கிய நதின்னு பார்த்தீங்கன்னா மேக்னா. அப்போ இது ரெண்டும் கனெக்ட் ஆகி எங்கே போகுது, பங்களாதேஷுக்குள்ளே போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. ரைட். ஸோ அடுத்தது கிழக்கு நோக்கி பாயும் நதி எது பார்த்தீங்களா? கிழக்கு நோக்கி பாயக்கூடிய நதி மண்டோவி. நம்ம இந்த ஒரு நதியை பற்றி படிச்சிருக்கவே மாட்டோம், ஆனால் இந்த யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக எடுத்துருக்குறாங்க. சில நேரம் நம்ம ஆள் என்ன பண்ணுவோன்னா, டிஎன்பிஎஸ்சியில் கஷ்டமாக ஒரு கொஸ்டின் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, இதே மாதிரி யூபிஎஸ்சி கொஸ்டின்லேருந்து ஒரே கொஸ்டின் டேரக்ட் கொஸ்டின் அப்படியே காப்பி அடிச்சு வைப்பானுங்க. ஸோ மண்டோவி, தப்தி, தாமோதர், நர்மதா. நமக்கு தெரியும் நர்மதே தப்தி ரெண்டுமே மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். கொஞ்சம் தேடி பார்த்தோம். நர்மதா, தப்தி, லூனி இவ்வளோ வந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுல நம்ம லிஸ்ட்டில் எடுத்தோம் மேலே. அப்புறம் மண்டோவி, தாமோதர் இருக்குது. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா தாமோதர் ஹூக்ளி ஆற்றங்கரையில் வரக்கூடியது. ஸோ கண்டிப்பாக இது வந்து கிழக்கு நோக்கி பாயும் நதின்னு கேட்டதுனால தாமோதர் நதி. ஹூக்ளி ஆறு எங்கே இருக்குது? கல்கத்தா சைடில் இருக்குது. ஸோ அப்போ கல்கத்தாவிலேருந்து டைரெக்டாக கடலுக்குள்ளே கீழே தான் இறங்கும். ஓகேவா? அப்போது கிழக்கு பகுதிக்கு பார்த்து போகக்கூடியது தாமோதர் ஆறு, ஹூக்ளி ஆற்றினுடைய ஒரு துணை நதி. தாமோதர்னா யார்? தாமோதர் ஒரு பள்ளத்தாக்கு திட்டம்னு ஒன்று உண்டு, சரியா? அது ஹூக்ளி ஆற்றினுடைய ஒரு துணை நதி. கண்டிப்பாக இது கிழக்கு நோக்கி போகுது. ரைட், இன்னும் ஒவ்வொன்றா பார்ப்போம். தாமோதர் நதி பற்றி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மேற்கு வங்காளத்தின் வழியாக மேற்கு சைட்லேருந்து கிழக்கு திசை நோக்கி பாயக்கூடிய ஒரு ஆறு தான். அது எங்கன்னா ஜார்க்கண்டின் பக்காராவில் உள்ள சோட்டா நாக்பூர் மலை பூமியில் உருவாகிறது. இப்போ உருவாகக்கூடிய தாமோதர் எங்கே உருவாகிறார் என்று கேட்டால் இந்த ஜார்க்கண்டில் உள்ள பொக்காரா சோட்டா நாக்பூர் பீடபூமியில். அப்புறம் பராகர் மற்றும் இந்த பராகர் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? பராகர் ஒரு பாட்டில் வரும். பராகர் நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அதை ஞாபகம் வச்சுருங்க. அப்போ இந்த பராகர் மற்றும் கோனார் ஏதாவது துணை நதிகள். எதனுடைய துணை நதிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த தாமோதர் ஆறினுடைய துணை நதிகளில் வருது. பராகர், கோனார். அப்புறம் பாருங்கள், ஏற்கனவே ஒரு இடத்துல கோனார்னு பார்த்தா அது கூனார், KUNARன்னு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே KONARன்னு இருக்குது, பார்த்துடுங்க. அப்புறம் தாமோதர் நதி வங்காளத்தின் துயரம் என்று, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துடுங்க. வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கக்கூடிய நதி எதுன்னு கேட்டால் தாமோதர் நதி. ஏன்னா இது என்ன செய்யணும், அடிக்கடி பாதையை மாற்றிட்டு போயிடும் மழை நேரங்களில். ஸோ அதனால் கிராமங்களில் நிறைய அழியும். அதனால தான் வங்காளத்தினுடைய துயரம் எந்த நதின்னு கேட்டால் தாமோதர் நதி. அப்புறம் பாருங்கள், நர்மதா, தப்தி, மாண்டவி பார்த்தோம்ல. நர்மதா, தப்தி, மாண்டவி எல்லாம் வந்து அரபிக்கடலில் போகக்கூடியது. ஸோ மாண்டவி யார் எதுன்னு பார்த்துடுங்கன்னா மேப்பில் எங்கே தேடி பாருங்கள். மாண்டவி. அடுத்த கொஸ்டின், எந்த ஆறு ஆரவல்லி மலைத்தொடரில் உருவாகும் ரான் ஆஃப் கட்சியில் போய் கலக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பல், சமர்பதி, லூனி, ஃபனாஸ் அப்படிங்கிறது. ஆரவல்லி மலைத்தொடர்னாலே தெரியும் மழை இல்லாத ஒரு பகுதி, சரி, மலை மறைவு பிரதேசம் அப்படிங்கிறது மாதிரி வரும் ஆரவல்லி மலைத்தொடர். ஸோ இந்த ஆரவல்லி மலைத்தொடர் அதாவது வந்து என்ன நடக்கும்னா அந்த பகுதிகளில் உள்ள ஆறு என்னது ரான் ஆஃப் கட்சியில் போய் கலக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆறுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லூனி தான். ரான் ஆஃப் கட்சி எங்கே இருக்குன்னா அரபிக்கடலில் வரக்கூடிய சைடில் வரக்கூடியது. மேப்பில் பார்த்தீங்கன்னா ரான் ஆஃப் கட்சின்னு ஒன்று இருக்கும், அந்த குஜராத் சைடில் வரும். ஓகேவா? அந்த ரான் ஆஃப் கட்சி அப்போ அந்த ராஜஸ்தான்லேருந்து அப்படி கீழே இறங்கக்கூடியது. இந்த லூனி நதி எங்கே தான் வரும்னா இதில் தான் வரும், ராஜஸ்தான் பகுதியில் தான் வரும். என்ன இருக்குது பாருங்கள். லூனி நதியானது அஜ்மீருக்கு அருகில் உள்ள ஆரவல்லி மலைத்தொடரில் உருவாகி இந்த பாலைவனம் இருக்குல்ல, தார் பாலைவனத்தின் தென்கிழக்கு பகுதியாக வழியாக ஒரு 495 கிலோமீட்டர் பயணித்து கடைசியாக குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச். பார்த்தீங்களா, குஜராத்தில் தான் ரான் ஆஃப் கட்ச் இருக்குது. அந்த சதுப்பு நிலங்களில் வந்து கடைசியாக முடிவடைகிறது அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்தது மால்வா பீடபூமி வழியாக எந்த நதி பாய்கிறது? இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். மால்வா பீடபூமி வழியாக எந்த நதி பாய்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டுவான் இருக்குது. கோதாவரி, பீமா, ரங்கித்தெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க எந்தெந்த இடத்துல வரோன்னு சொல்லி மேப்பில் மொத்தம் அதான் சொன்னேன். மேப்பில் ஃபஸ்ட்டு குறித்து பழகணும். ஓகேவா? மேப்பில் குறித்து படிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலுமே
மால்வா ரீஜன் எதுன்னு உங்களுக்கு மேப்பில் குறிக்க தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் என்னென்ன நதிகள் உற்பத்தி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெட்டுவாங்கிறது மால்வா பீடபூமியில் உருவாகக்கூடியது. ஸோ இப்போ நீங்கள் அந்த மேப் எடுத்து பாருங்கள், பெட்டுவா எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இதாக இருக்குது பெட்டுவா, மால்வா பீடபூமியில் பெட்டுவா இருக்குது. பெட்டுவா நதி எதனுடைய துணை நதின்னு பார்த்தீங்கன்னா இந்த யமுனா போகுது பார்த்தீங்களா, யமுனாவில் வரக்கூடிய பெட்டுவா. ஸோ இது வந்து என்ன இருக்குது, தாமோதர் பார்த்தீங்களா ஹூக்ளியில் போய் கனெக்ட் ஆகக்கூடியது. ஸோ மேப்பில் ஓரளவு போட்டு படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஞாபகமும் வரும் உங்களுக்கு இந்த ஏரியாவில் இருந்துச்சு. ஓகே, அப்போ மால்வா பீடபூமியில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்டுவா தான் வரும். இப்போ கோதாவரியில் அதுக்கு கீழே வரக்கூடியது, பீமாலாம் கீழே வரக்கூடியது, ரங்கீத்தும் கீழே இருக்கிறத மேலே. ரங்கீத்து பற்றி புதுசாக தான் இருக்குது, ரங்கீட் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாது, நீங்கள் ஒன்று பார்த்துடுங்க. சரி, ஓகே. மத்திய பிரதேஷ் அதான் மால்வாவில் வரக்கூடியது. ஓகேவா, இது பொதுவாக மத்திய பிரதேஷ்னாலே மால்வா பீடபூமி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் வழியாக வடகிழக்காக பாயிறது, கிழக்கு சைடு பார்த்து 380 மைல் பிறகு ஹமீர்பூருக்கு சற்று கிழக்கு யமுனா நதியில் போய் ஜாயின் பண்ணிக்கிடுது. யமுனா நதியில் தான் இது துணையாறு. ஓகேவா, யமுனா நதியில் போய் கலக்கிறது. அப்புறம் பந்தேல்கண்டு மேட்டு நிலத்திற்கு நுழைவதற்கு முன் மால்வா பீடபூமியின் மீது செல்கிறது. ஓகேவா, ரைட். பந்தேல்கண்டு கூட தொடர்புடையது இதுதான். சரி, அடுத்த கொஸ்டின். எந்த நதி, இந்த 2 பேஜ் தான்ப்பா, அதோட நீங்கள் முடிச்சுக்கலாம். எந்த நதி திபெத் வழியாக பாய்கிறதுன்னு பாருங்கள். நமக்கு தெரியும் பிரம்மபுத்திரா உற்பத்தி ஆகக்கூடிய இடமே நம்ம இங்கே தான் பார்த்தோம். பிரம்மபுத்திராவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, திபெத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, அஸ்ஸாமில் எவ்வாறு, அருணாச்சல பிரதேசத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, அப்புறம் வங்காளத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம்ல. சரி, அப்போ திபெத் வழியாக பாயக்கூடியதில் இதில் எதுதான் வரும், இது எல்லாமே தொடர்பு இல்லை, பிரம்மபுத்திரா மட்டும் ஞாபகம் இருக்குது. ஓகேவா, ரைட். சிந்து நதியும் அங்கே தான் திபெத்தில் வரும். அப்போ பிரம்மபுத்திரா சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், நதியின் முக்கிய துணையாறுகள் இதெல்லாம் பார்த்தோம். லோஹித் பார்த்தோம், லோஹித்து, திபாங்கு, சுபன்ஸ்ரீ, ஜியாபர்லி, தன்ஸ்ரீ, மனாஸ், டோரசா, சங்கோஸ், திஸ்டா, இதெல்லாம் வந்து எதில் வரக்கூடியனா பிரம்மபுத்திராவினுடைய துணையாறுகள். அப்புறம் இந்த ராம்கங்கா என்பது எதனுடைய, கங்கையினுடைய இடதுகரை துணையாறுகள் வரும். அப்புறம் ராம்கங்கா எங்கே வந்து இணைகிறதுன்னு கேட்கலாம். கனோஜ் அருகே வந்து இந்த ஆறு கூட கனெக்ட் ஆகுது. கங்கை கூட ராம்கங்கா எப்போ கனெக்ட் ஆகும்னா கனோஜில் வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. அப்புறம் மகாநதி ஆறு பற்றி பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்கள் வழியாக பாய்ந்து இறுதியில் வங்காள விரிகுடா கடலில் கிடக்கும், தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தேவைப்படும். அப்புறம் பிராமணி சங்கு அப்படிங்கிற பிராமணி ரிவர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா, பிராமணின்னு ஒரு பிராமணி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுருங்க. இந்த பிராமணி நதி எப்படி உருவாகுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கம், தெற்கு கோயல் நதிகள் ரெண்டும் கலக்கிறதுனால, கோயலும் சங்கம், கோயல் சங்கு கனெக்ட் ஆகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நதி என்னென்னா பிராமணி நதி அப்படிங்கிறத படித்து வச்சுருங்க. பிராமணி. அப்புறம் பாருங்கள், அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரம்மபுத்திரா நதியானது இமயமலையுடன் எந்த எல்கையை பகிர்ந்து கொள்கிறதுன்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கே தெரியும் கிழக்கு சைடில் தான் பிரம்மபுத்திரா வரும். ஸோ பிரம்மபுத்திரா நதி இமயமலை எந்த ரீஜன் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலையினுடைய கிழக்கு பகுதியில் தான், திபெத் பகுதியில் வரக்கூடியது. ஓகேவா, அப்போ கிழக்கு எல்கையை நீங்கள் குறிச்சிக்கணும். அந்த திபெத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம், எர்லுங் சாங்போ என்று அழைக்கப்படக்கூடியது திபெத்தில். சரி, லாஸ்ட் பேஜா இல்லை 11வது பேஜ். மேற்கு எல்கையில் அமைந்துள்ள நதி எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் உள்ள இமயமலை நதிகளிலேயே மேற்கு எல்கையில் அமைந்துள்ள நதி எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சிந்து நதி தான் ஃபஸ்ட்டு. அந்த மேப்பில் பார்த்தா தெரியும், சிந்து நதி தான் ஃபஸ்ட்டு மேலே, சட்லஜ் நம்ம பார்த்தோமே ஃபஸ்ட்டு மேப்பில். ஸோ மேப் எடுத்து வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா பார்த்தீங்களா, நமக்கு ஃபஸ்ட்டு சிந்து நதி தான் வரும். மேற்கு பகுதினா இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் ஃபஸ்ட்டு உருவாகக்கூடிய நதியே சிந்து நதி தான். ஓகேவா, ரைட். சிந்து நதி எது அரபிக்கடலில் சங்கமிக்கிறது? கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, திஸ்டா. கிருஷ்ணா, காவேரி எல்லாம் நமக்கு தெரியும் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய தக்கான இதில் தக்கான அந்த இது இரண்டும் பீடபூமி. தக்கான பீடபூமினா இது வந்து கிழக்கு கடலில் தான் போகும்.
நர்மதா தபதி தான் வந்து அரபிக்கடலில் படித்தோம். நர்மதை தபதி என்ன ஒன்று பார்த்தோமே, புதுசாக ஒரு ஆறுன்னு பார்த்தோம். ஓகேவா, இதெல்லாம் வந்து அரபிக்கடலில் கலக்கக்கூடியது. நர்மதா வந்து அமர்கண்டக்கில் உருவாகி அரபிக்கடலில் கலக்கும். ஓகேவா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி படிச்சிங்கன்னா ஞாபகம் வரும். அப்புறம் பின்வரும் ஆறுகளில் எது நேபாளத்திலிருந்து இந்தியாவுக்கு, இது புதிய கொஸ்டினாக இருக்குது. நேபாளத்தில் ஒரு ஆறு உருவாகிறது, இந்தியாவுக்குள்ள வந்து பாய்கிறது. அப்படிப்பட்ட ஆறு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்னாலி. கர்னாலிங்கிறது நம்ம ஸ்கூல் புக்கில் காக்ரான்னு இருக்கும். காக்ரா, காண்டக், கோசி துணை ஆறுகள் படிச்சிருப்பீங்க. காக்ரா, காண்டக், கோசி. இங்கே பாருங்கள், எந்த ஆற்றுல பார்த்தோம்? காக்ரா, கண்டக், கோசி என்ன இருக்கு? காக்ரா பார்த்தீங்களா, நேபாளத்தில், கரெக்டாக நேபாளத்தில் உற்பத்தி ஆகிறது காக்ரா. அந்த காக்ரா வந்து கங்கை கூட வந்து இணையுது. ஓகேவா, காக்ராவுக்கு இன்னொரு பேர் தான் எனது கர்னாலி. ஸோ அப்போ இந்த மேப்பில் குறித்து படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். காக்ரா ஆறு, கர்னாலி, நேபாளத்திலேருந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய ஆறு வந்து இந்த கர்னாலிங்கிற காக்ராங்கிற ஆறுக்கு தான் கர்னாலி, கங்கை நதியின் துணை ஆறு. அப்புறம் அடுத்த கொஸ்டின் கோதாவரி. காடுன்னு பார்த்தோம், ஜிஓடி. அரபிக்கடலிருந்து, அரபிக்கடல் பக்கத்தில் தான் உற்பத்தி ஆகிறது. பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் தொலைவில் தான் அரபிக்கடல் பக்கத்துலேயே உற்பத்தி ஆகிறது. ஆனால் அது எங்கே பாய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த சைடு வந்து பாயுது? கிழக்கு சைடு உள்ள கடலில் வந்து பாயுது. ஏன்னா ஒசரம் கூடுதல் மலையிலேருந்து பாய்ந்து எங்கே பார்த்து போயிருதுன்னா கிழக்கு சைடு பார்த்து பாயுது. அரபிக்கடல் எங்கே இருக்குன்னா மேற்கு சைடில் இருக்குது. எந்த இடத்துல கோதாவரி உற்பத்தி ஆகிறதுன்னு கேட்டாங்கன்னா இந்த திரிம்பகேஸ்வர் தானே, எஸ், திரிம்பகேஸ்வரில் இருந்து உருவாகிறது. இது இந்தியாவினுடைய 2வது நீளமான நதி எதுன்னு கேட்பாங்க. 2வது நீளமான நதி எதுனா கோதாவரி. ஓகேவா, அடுத்தது அப்புறம் இன்னொரு கொஸ்டின். லாஸ்ட் பேஜ் வந்துட்டோம். ஒரு பனிப்பாறை இருக்குது, அதுக்கு பேர் கவுமுக். கவுமுக் பனிப்பாறையில் தோண்டி ஒரு 193 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து தேவ் பிரயாக் அலக்நந்தா நதியுடன் இணைந்து கங்கை நதியை உருவாக்கும் நதி எதுன்னு கேட்பாங்க. அது பகீரதி நதி. சரியா, பகீரதி நதிக்கு பேர் தான் கங்கைன்னு சொல்லுவாங்க. அது உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டால் ஸ்கூல் புக்கில் அப்படி இருக்குது, பகீரதி நதின்னு சொல்லுவாங்க. கங்கை ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துக்கு பேர் பாகீரதி நதின்னு சொல்லுவாங்க. அப்போ கங்கை ஆறு உற்பத்தி ஆகுதுன்னா எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா அந்த கவுமுக்கு பனி ஆறில் தோன்றிய ஒரு கொஞ்சம் தூரம் பாய்ந்து வந்து அது தேவ் பிரயாக்கில் வந்து எந்த இடத்துல வந்து அலக்கண்டா நதியுடன் இணைந்து தான் கங்கை ஆறு உற்பத்தி ஆகிறது. ஓகேவா, ரைட். அதுக்கு பேர் தான் பாகீரதி நதி. ஸோ பாகீரதி ஆறு கவுமுக் பனியாற்றில் உருவாகி தேவ் பிரயாக்கில் அலக்நந்தாவுடன் கலந்த பிறகு தான் அது கங்கைங்கிற பேருக்கே மாறுது. ஓகேவா, தபதி தப்தி நதி எங்கேருந்து உருவாகிறதுன்னு கேட்பாங்க. நர்மதா தப்தியெல்லாம் எந்த சைடு பார்த்து நம்ம போகுதுன்னு பார்த்தோம், அரபிக்கடலை பார்த்து போகுது. அப்போ அங்கே இருக்கக்கூடியது வந்து எந்த மலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாத்பூரா விந்திய சாத்பூரான்னு படிச்சிருப்பீங்க. அந்த விந்திய சாத்பூரா மலைகளில் தான் எது உற்பத்தி ஆகிறதுனா தப்தி நதி உற்பத்தி ஆகிறது. அப்புறம் மஜூலி, இது கேட்டிருக்காங்க. மஜூலி ஆற்று தீவு எந்த ஆறு இதனாலே பிரம்மபுத்திரா தான். மஜூலி ஆற்று தீவை ஒரு தீவு உற்பத்தி, ஒரு ஆற்றின் கூட இடை சமவெளி தான் தீவு போல் இருக்கும். ஆற்றுக்கு நடுவுசில் எப்படி இருக்கும், மண் உயர்ந்திருந்தால் அது ஒரு தீவு. அதுதான் எனது மஜூலி ஆற்று தீவுன்னு அழைக்கப்படும். பிரம்மபுத்திரா படுகையில் இருக்குது. அப்புறம் பானாஸ்ங்கிறது எந்த நதியினுடைய துணை ஆறுன்னு பார்த்தீங்கன்னா சம்பல் ஆற்றினுடைய துணை ஆறு தான் பானாஸ். ராஜஸ்தானினுடைய கிழக்கு படுகையில் ஆரவல்லி மலைத்தொடரின் கிழக்கு பகுதியில் கணிசமான நிலப்பரப்பு பனாஸ் நதியானது சம்பல் நதியினுடைய சம்பளம் அப்படின்னு நேற்று படித்து வச்சுருங்க. பனாஸுங்கிறது சம்பளம், அதான் சம்பல் அப்படின்னு படித்து வச்சுங்க. பனாஸ் சம்பல் அப்படின்னு படித்து வச்சுங்க. பணம், வேலைக்காரங்களுக்கு சம்பள பணம் கொடுக்கணும்னு படிப்பீங்களா, சம்பளம் பணம், அதான் பனாஸ் நதியினுடைய எந்த நதியினுடைய துணையாருன்னு கேட்டால் சம்பல் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. சம்பல் இப்போ எங்கே போய் சேரன்னா இந்த 3க்கும் தொடர்பு இருக்கு. பனாஸ், சம்பல், அப்புறம் யமுனா. யமுனா எங்கே போய் சேரும், கங்கையில் போய் சேரும். பனாஸ், சம்பல், யமுனா. பனாஸும் சம்பல் நதியினுடைய ஒரு துணையாறு. கடைசி அந்த சம்பல் நதி எங்கே போய் சேரும், யமுனா கூட போய் சேருது. யமுனா எங்கே போய் சேருது, கங்கை கூட போய் சேருது. ஓகே, ரைட். சரியாப்பா, இன்றைக்கி இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த வாரம் ஜாகிரபிக்கு இந்த ரிவர் ஃபுல்லாகவே படிச்சிட வேண்டியதான். ஓகேவா.
இது தவிர இன்னொரு கிளாஸ் பார்ப்போம். ரிவர்ஸுக்கு தனியாக பார்க்கணும். ஸ்கூல் புக்கில் உள்ளதவனும் தனியாக ஒரு நாள் பார்க்கணும்னு வச்சுருக்கிறேன். ஓகேவா?